வாங்க ரத்னாமா கிச்சன் வீடியோக்குள்ளே உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரேஷன் பச்சரிசி தான் நான் எடுத்துருக்கிறேன். முக்கால் கிலோ போட போகிறேங்க. நல்லா 3/4 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. ரெண்டரை டம்ளர் இருக்குது. இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி 3/4 மணி நேரம் ஊறட்டுங்க. நல்லா ஊறின பிறகு தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் பொடிக்கும்போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். இப்போ ஊற வச்சுருவோம். தண்ணி எடு. கழுவவே பச்சரிசி சீக்கிரம் ஊறிடும். முக்கால் கிலோ அரிசி, 1/2 கிலோ வெல்லம். 3/4 கிலோ அரிசி, 1/2 கிலோ வெல்லம், ஒரு தேங்காய் முடி போடணுங்க. தேங்காய் திருவி போடணும். ஊற ஊற்றி நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு மிக்சியில் அரைக்கும் போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். அப்போதைக்கு வெல்லமும் அப்புறமேட்டு காமிக்கிறேன். அதுதான் 3/4 மணி நேரம் அரிசி ஊறிடுச்சுங்க. இப்போ எடுத்து காட்டன் துணியில் போட்டிருக்கேங்க. நல்லா உணர்ந்துருச்சு. இப்போ அள்ளிடலாம். பாருங்க, இப்படி கையில் தொட்டால் ஒட்டாமல் இருக்கணும். இப்படி இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு மிக்சியில் போட்டு பொடிக்கலாம். மிக்சி சார் எடுத்துக்கலாம். நல்லா காட்டன் துணியில் வச்சு நல்லா காஞ்சிருச்சுங்க தங்கத்தில். இப்போ மிக்சியில் போட்டு சாரில் போட்டு அரைச்சிடலாம். மாவு நல்லா ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து இந்த பவுலுக்கு போட்டுடலாம். இன்னும் சலிக்கணுங்க. இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. அரிசியும் பிரிச்சிடலாம். பாருங்கள், இது பூரா மாவுலாம் மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை பூரா சல்லடையில் சலிச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக சலிச்சாச்சு. இந்த கப்பியில் பாருங்கள் 6 ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ இதையும் போட்டு திரிச்சிடலாம். போய் திரிச்சாச்சு. ஏலக்காய் போடவும் நல்லா வாசம் அடிக்குது கம்மன்னு. பாருங்கள், எல்லாம் அரைவட்டுருச்சு. இந்த தோடு தான் நிற்கிது. இப்படியா 3/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் சேர்த்து வெல்லம் எடுத்துருக்குறேங்க. இப்போ இதை வந்து பாகு காய்ச்சிடுவோம். பாகு காய்ச்சிடுவோம். தேங்காய் வந்து 1/2 மூடி தேங்காய் எடுத்து அந்த இது கருப்பு அந்த பட்டை பூரா எடுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். இப்போ வந்து பாகு காய்ச்சலாம் வாங்க. 1/2 கிலோ வெல்லம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றக்கூடாது. இப்போ வந்து அடுப்பில் வச்சு பாகு காய்ச்சிடலாம். நல்லா பாகு நல்லா ஆயிடுச்சு. இப்போ ஊற்றி பார்ப்போங்க தண்ணியில். நல்லா பாகு ஆயிடுச்சு. தண்ணிக்குள்ளே ஊற்றி பார்க்கணுங்க. இப்போ பாருங்கள், தண்ணிக்குள்ள நல்லா கல்லாட்டம் இருக்குது. இப்போ இதே மாதிரி இறக்கிடலாங்க. இப்போ அப்படியே இருக்குங்க. இரு ஐஸு அமைதியாக ஐஸோ. பாருங்க, பாகு வந்து இந்த பதத்துக்கு வரணும். வாயில் கல் பாகு வந்து இந்த கையில் காமி. பாகு வந்து இந்த பதத்துக்கு வரணுங்க. பாகு காய்ச்சி கிளறி வச்சது 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ நல்லா ஊறிச்சு பாருங்கள். இப்போ எடுத்து சுடலாங்க. எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து தட்டி போடலாம். பாருங்க, நான் கையிலே தட்டுறேன். பேப்பர்லாம் ஒன்றும் வச்சுக்கல. இப்படி கையிலே தட்டி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. போட்டுடலாம். ஒன்றா தான் போட்டு எடுக்கணும். தேங்காய் அப்பா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நம்மளே திருப்பி போடக்கூடாது. அதே விட்டு வரணுங்க.
அதே மேலே எலும்பி வந்த பிறகு நம்ம திரும்பி போடணும். ஊற்றி வருது. வெள்ளை கருப்பு வெள்ளங்க, அதனால தான் கலர் இப்படி இருக்குது. வெள்ளை வெள்ளம் போட்டிருந்தா நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். திருப்பி போட்டுடலாம். தெளிப்பு எடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. ஒன்று நல்லா வெந்துருச்சுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு இப்படி இறக்கிட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வெள்ளம் கருப்பு வெள்ளங்கனால அப்படி இருக்குது கலரு. வெள்ளை வெல்லம் போட்டிருந்தா நல்லா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெல்லம் போட்டு.